அருளாசியாக இருக்கின்றார். அதுவே பட்டாபிஷேகம். ஈரேழு 14 கோயில்களுக்கும் ஒரே ராஜா தந்தையாகி வைத்துள்ளார். அந்த ஐவனுடைய பொன்னார் திருவடியை பெற்று இந்த வேலையிலே நீங்கள் சிறப்பாக வாருங்கள். பட்டாபிஷேக சாசனம் நிறைவு பெறுகின்றது. எனவே அனைத்து பெரியவர்களும் தாய்மார்களும் கல்விகளும் சகோதர சகோதரிகளும் பட்டாபிஷேக பெரிய வாசகத்தை சிறப்புவதற்காக ஐயாவுடைய பதிப்புரை வாருங்கள். வெளியே பணியெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பணியை கலந்து கொண்டு உலகிற்கு தீங்கை ஏற்படுத்தாதீர்கள். அதிகாலை 4 மணிக்கு வர வைக்கின்ற போது நம்மை அறியாமல் அதிகாலையிலே பறந்துகின்ற போது நமக்கு அந்த ஒரு பாடி தண்ணி வைக்கின்ற போது ரொம்ப புரிவிக்கும். 2வது பாடி தண்ணி பறந்துட்டீங்கன்னா அதோட உடம்பு தீக்காது. இதுதான் அதை பிரிச்சா நேரத்தில் நம்ம நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். ஐயா நமக்கு நல்லதையே தருவாங்க. பட்டாபிஷேக பெரிய வாசகம் இப்போது தோன்றுகின்றது. இன்னும் 3 அல்லது 5 நிமிடத்திற்குள்ளே ஆரம்பித்தால் 3 நிமிடத்தில் பட்டாபிஷேக பெரிய வாசகம் நிறைவுறும். இன்னும் இந்த அகிலத்திற்கு அம்மா இந்த பட்டாபிஷேகம் இருக்கும். இன்னும் இந்த அகிலத்திற்கு அம்மா இடமுடனே மனவிருப்பமாக கேட்டார். இந்த அகிலத்தின் அம்மானைய மனவிருப்பமாக கேட்டோர் என்ற ஒரு வார்த்தை இல்லாச்சுங்க. அப்படின்னா மனவிருப்பம் இல்லாமலே கேட்பாங்க. அப்பதான் அதெல்லாம் பொருள். அப்போ அதை மனவிருப்பமாக கேட்டவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா அவருடைய மனித சிந்தனை அவர்களை விட்டு விலகி அவருடைய தெய்வீக சிந்தனைகளை விட்டு தமிழகத்திலே சிறப்பார்கள். அப்போ மனவிருப்பமா கேட்கறது என்ன, விருப்பம் இல்லாம கேட்கறதுனா என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மனவிருப்பமாக கேட்கறதுனா மணி இப்ப 10:50 7 நிறைவேற்ற போகிறோம். அப்ப சரியா நினைக்கலாம் இவ்வளவு சீக்கிரத்துல நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் வாசிக்கிறார்கள் மனவிருப்பமாக கேட்கிறது. மனவிருப்பம் இல்லாம கேட்கறது அப்படின்னா என்னத்த மணி 19 இன்னும் சொல்லிட்டு 7 வருஷம் இது மனவிருப்பம் இல்லாம கேட்கிறது. அதுல மனவிருப்பத்தோடு யார் ஐயாவுடைய அஞ்சலிக்காவாய் கேட்கிறார்களோ அவர்கள் சகல சௌபாகியங்களை பெற்று இந்த உலகத்திலே சாகாதவன் தினமிந்த வாழ்க்கையில் சாகாதவன் நீடோடி காலம் இருந்து ஆழ்வார் தின்னம் 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 என்று கொண்டாடுகிறாரே சாகாதவை அப்படின்னு நினைச்சு வருகிறார். பிறப்பு இறப்பு யதார்த்தம் நிதர்சனம் உண்மை. அப்போ எங்க ஐயா சொல்றாரு சாதாரண அப்படின்னா நாம் செய்கின்ற அந்த லட்சியங்கள் நாம் இழந்த பிறகு நம்மை பற்றி பேச வைக்கிறோம் அப்படின்னு நாம ஒருவருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதான் சாதாரண வாழ்க்கை. இப்படி வாருங்கள். எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் ஆலயத்தை சென்றவுடன் முதலே இறை தரிசனம் செய்து நெத்தியிலே திருநாமத்தை அணிந்து கோவில் பிரகாரத்திலே அமருங்கள். அதே போன்று ஆலயத்திலே வந்துவிட்டால் தயவு செய்து ஒரு வார்த்தைக்கு பேசாதீர்கள். அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளை கவனியுங்கள். இந்த நிகழ்வுகளை நீங்கள் கவனிக்கிறவங்க ஐயா உங்களை கவனித்துக் கொண்டே இருப்பார். நீங்க எல்லாம் இப்ப ஐயாவுடைய நிழல் உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப ஐயா என்ன சொல்லுவோம் நம்ம ஐயாவுடைய நிழல் இப்ப உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா? இப்ப ஐயா என்ன சொல்லுங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பணம் காசு இதெல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? ஐயா அங்கதான் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு நிறைய நினைப்பாங்க வீடோட நகரத்தை இருந்துச்சு ரூபாய் இருந்துச்சு நம்ம வீட்டில் பணம் கூட தினத்திற்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க ஐயா வந்துருக்கீங்க. ஐயா பொருளுக்காக அங்கே காத்துருக்காரு. இதான்
ஆயர்வாடியிலே கடனாக வருகின்ற போது ஒரே நேரத்தில் 14,000 கடனாக மாறிவிடார் நம்ம. அவர் செய்யாத சேவையே கிடையாது. கடனாக இருக்கின்ற போது சின்னம் சிறு கண்ணன் அவன் சிங்காரவண்ணன் திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். சின்னம் சிறு கண்ணன் அவன் சிங்காரவண்ணன் வெண்ணையும் பாலும் தீடிக்கும் மாறா வேறும் சத்தியானால் போட்டு வைப்பாரா. வெண்ணையும் பாலும் தீடிக்கும் மாறா வேறும் சத்தியானால் போட்டு வைப்பாரா. கண்ணாலே ஒன்றையும் காணாதவன் போலவே கண்ணாலே ஒன்றையும் காணாதவன் போலவே அன்னை முன் நாடகம் ஆடி காட்டும் ஆடினான். அன்னை முன் நாடகம் ஆடி காட்டும் ஆடினான். சின்னம் சிறு கண்ணன் அவன் சிங்காரவண்ணன் திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். சின்னம் சிறு கண்ணன் அவன் சிங்காரவண்ணன். செலவுக்கு ஏற்றி நடந்திருந்த பொழுது அதுக்கு வாசிக்கணும். வாசிக்கணும். வாசி முடிச்சு 7 தாம்பரம் வச்சு தந்துடணும். தந்ததுக்கு அப்புறம் தான் நான் நேமிக்க ஆரம்பிச்சேன். சரியா? நான் சொன்னப்போ படிச்சிருக்கோம். கண்ணியை கண்டால் கண்ணடிப்பானா பெண்ணை பின்னால் பிடித்திருப்பானா. கண்ணியை கண்டால் கண்ணடிப்பானா பெண்ணை பின்னால் பிடித்திருப்பானா. என்னடி கண்ணம்மா எங்கே போய் சொல்லம்மா. என்னடி கண்ணம்மா எங்கே போய் சொல்லம்மா. இனிக்கவே ஒன்றுதான் என்று கெஞ்சிருப்பானா. இனிக்கவே ஒன்றுதான் என்று கெஞ்சிருப்பானா. சின்ன சிறு கண்ணன் அவன் சிங்காரவண்ணன் திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். சின்ன சிறு கண்ணன் அவன் சிங்காரவண்ணன். சென்னை இருக்கிறவர்கள்